வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான ட்ரெடிஷ்னல் வே தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல 2 கப் இட்லி அரிசியை 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் தண்ணியில் இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்ச மாவை நம்ம அடுப்பில் கொஞ்ச நேரம் வச்சு கெட்டியாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்ததாக 1 கப் பாசிப்பருப்பை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா 3/4 பதம் வரைக்கும் வேகணும். நம்ம அடுத்ததாக மாவு வச்சுருக்கோம்ல, அது ஆறிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீல வாக்கில் உருட்டி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இட்லி அரிசி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு, அதனால் நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெல்லத்தில் கொஞ்சம் மண் கல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கணும் கரைச்சிட்டு. கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்னஸ் வேணும், அதனால் மாவை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இதில் நம்ம மாவு கரைச்சி வச்சுருந்ததை இப்போ சேர்த்துட்டு ஒரு கலந்து விட போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கூட நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம மாவு தண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே திக்காயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். அடுத்ததாக இதில் நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3/4 கப் நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையும் இதில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்துடும்.
கொழுக்கட்டையெல்லாம் போட்ட உடனே கிண்டக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்க போகிறேன். கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தேங்காய் பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஹெல்தியான தேங்காய் பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். தேங்காய் பால் கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.